நான் வேற ஒன்று வேணும். அதை உங்ககிட்ட கேட்கலாமா இல்லை உங்க அம்மா கிட்ட கேட்கலாமான்னு நீனே கேட்டு சொல்லுங்க. யாத்தி நாளுங்கிழமையும் வரமாட்டான்னு நினைச்சா இன்னைக்குன்னு பார்த்து இப்படி வந்து நிக்கிறானே. இவன் வேற நிக்கிறா. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சுப்பிரமணி, சரி நீ பொங்கச்சோரை கொடுத்துட்டு கிளம்புட, நேரம் ஆயிடுச்சுல. ஏக்கா ஏன் இப்ப இருந்துட்டு போறாரு? இப்ப என்ன எதுக்கு உடனே வெளியே அனுப்புறிய? இல்லப்பா முருகேசா, அவனுக்கு வீட்டில் வேலை இருக்கும்ல. இன்னைக்கு நாளுங்கிழமையே அங்கிட்டு இங்கிட்டு வந்து தெரிஞ்சா அங்கேயே போய் உட்காந்துருக்கானா அவ பொண்டாட்டி அவனைத்தான் திட்டுவா. எதுக்கு நம்மளால குடும்பத்துல சண்டை வரணும், அதான் போக சொல்றேன். என்னம்மா இப்ப ஏன் பதட்டமா பேசுறிய? என்னாச்சு? நான் எங்கடா பதட்டமா பேசுறேன்? நல்லா தானே பேசுறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அட பங்கசம்மா, இருக்கட்டும் விடுங்க. உங்க பையனும் இருந்தா என்ன விவரம்ங்கிறத அவரும் தெரிஞ்சுக்கிடுவார்ல. என்ன முருகேசா, என்ன விவரம்? அட புதுசாலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் பழைய கதை தான். வட்டி பணம் கொடுக்கறதுல உங்க அம்மா ரொம்ப இழுவரியா இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்றது மாதிரி நடந்துக்கிருவேன். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் இருக்கிற வீட்டில் நம்ம பாட்டுக்கு வந்தோம் அடித்தோம் குத்தினோம்னு இருந்தால் அது முறையா இருக்காது பத்தியில. அதனால பேச வேண்டியதா இருக்கு. இதே வேற யார் வீடாவது இருந்தா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். என்ன முருகேசா, வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி போகுது. இல்லையேண்ணே, ரொம்ப மரியாதையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேற வீட்டில் அப்படி ஏதாவது நடந்திருந்தா நடக்கிறது வேற என்ன சொன்னேன். ஆனால் இது உங்கள் வீடாச்சே, நீங்கள் மானஸ்தேன். உங்கள் அம்மா கொடுக்க முடியாத வட்டியை நீங்கள் கொடுங்க. முருகேசா, எதா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கிறோம்ப்பா. அவன் வீட்டுக்கு போகட்டும். இருங்க பங்கசம்மா, நான் என்ன வெளியாள்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கேன்? உங்க பிள்ளைகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அவரோட கோவம் நியாயமானது. ஆனா அந்த கோவத்துக்கு செட்டில்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை செஞ்சு விட்டுட்டா நான் எதுக்கு வந்து நிக்க போறேன், கத்த போறேன், காவு காவுன்னு பேச போறேன்? எனக்கு செய்ய வேண்டியதை கொடுத்துருங்க. இல்லைன்னா நான் செய்ய வேண்டியதை செஞ்சு விட்டுட்டு போயிடுவேன். எப்படி வசதி? ஏமா உங்களால அசல் தான் கொடுக்க முடியாது, மாசம் மாசம் வட்டியும் கொடுக்க முடியாதா? இதான் பொழப்பா உங்களுக்கு? இல்லடா சுப்பிரமணி, கையில் சுத்தமாக காசு இல்லை. கருது இருக்கிறதுக்கு கூட குழுல தாண்டா பணம் கேட்டிருக்கேன். அந்த பணம் வந்த பிறகுதான் கருதியா இருக்கணும். உங்களால கட்ட முடியலன்னா எதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்கணும்? எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்டுட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா, நீங்க கடந்து இப்போ அசிங்கப்படணுமா? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். நான் சொல்றது எங்க கேட்குறீங்க நீங்க? எப்பா ஏ அம்மாவும் பிள்ளையுமா பேசிக்கிட்டு இருந்தா இங்கே ஒருத்தர் நிக்கிறதுக்கு என்ன மரியாதை? இங்கிட்டு வாங்கப்பா, என்னட்டையும் சத்த பேசுங்க. வந்து நிக்கிறாங்கல்ல, பேசுங்க. நீங்க தானே கை நீட்டி பணம் வாங்கினது. நான் என்னடா அந்த காசை வாங்கி திண்டனா, இல்லை பட்டு சேலையும் பதக்கஞ்சங்களையும் எடுத்து மாட்டிக்கிட்டேனா? அந்த நாய்க்காக தானடா செலவு பண்ணனேன். அவளை கூட்டி கொண்டு கடத்தி வச்சிருக்கோம்னு காலு பண்ணையில நான் எப்படிடா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? நான் என்னமோ சும்மா வாங்கி செலவு பண்ணது மாதிரி பேசுறிய என்னடா? எல்லாம் தெரிஞ்சவன் தானே நீ. அவளுக்காக தானே செலவு பண்ணிய, அப்ப அவளையும் அவ புருஷனையும் வந்து அடைக்க சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேரோட பஞ்சாயத்தை பாக்குறதுக்கு நான் இங்க வரல. எனக்கு தேவை வட்டி பணம். இல்லைன்னா பத்திரத்துல எழுதி கொடுத்த இந்த வீட்டை நான் ஏன் பேருக்கு எழுதிக்கிறேன். எப்படி வசதி? அப்பாடி. சொல்லுங்க, யார் யாரு என்னென்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எல்லாத்தையும் இன்னைக்கு பொறுத்து இருந்து கேட்டுட்டு போனோம்தான் வந்திருக்கேன். என்ன முடிவு பங்கஜமா? இப்படி நின்றா எப்படி? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. முருகேசா, ஒரு நாளுங்கிழமையும் இப்படி வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு கட்டன் ரேட்டா பேசினா நான் என்னப்பா செய்வேன்? கருது இருக்கிறதுக்கே நான் குழுவில் தான் காசு கேட்டிருக்கேன். கையில் ஒத்த ரூபா இல்லைப்பா. இப்போவே எல்லாத்தையும் கொடுன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்னமோ உங்கள் சொத்தை சும்மா வந்து பிடுங்குறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கலைன்னா நான் வீட்டை எழுதி வாங்கிக்கிறோம்னு சொல்கிறேன். அப்படித்தானே? நான் கத்தலை, திட்டலை, சத்தம் போடலை, அசிங்கப்படுத்தலை. பொறுமையாக உட்காந்து நிதானமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி வீடை எழுதிக்கிறலாமா? கேட்குறாருல, சொல்லு. சுப்பிரமணி, நான் என்ன போகையில் இந்த வீட்டை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டாடா போகிறேன். உனக்கு தானப்பா கொடுத்துட்டு போகிறேன். என்னத்தைனாலும் காசு பணத்தை பெரட்டி இந்த வீட்டை மீட்டுக்கரலாண்டா. என்னது, எனக்குன்னு இந்த வீட்டை கொடுத்துட்டு போறியா? ஏம்மா, இந்த வீட்டை நம்பி தான் நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டியோ? அப்படி இருந்திருந்தா என்னைக்கோ உன்னை அடிச்சு மிதிச்சு உன்னை விரட்டி விட்டுட்டு நான் இந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டேன். ஏமா நீ வேற? உனக்குன்னு இருக்கிறது இந்த வீடாம்ல. தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதம்மா. அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அப்படியெல்லாம் நீ நினச்சிருந்தீனா என்னையும் என் பொண்டாட்டி பிள்ளையிலையும் அன்னைக்கு ராத்திரியில் நீ விரட்டி விட்டுருப்பியா? சபாஸ், சரியான போட்டி. இது நல்லா இருக்கேன். ஆமா பங்கசம்மா, பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி விரட்டி விட்டுட்டு திடீர்னு வந்து காசை கொடு பணத்தை கொடுன்னா அவரும் எப்படி கொடுப்பாரு? ஏதாவது நீ செஞ்சிருந்தா தானே அதுக்கு பிரதிபலன் திரும்பி கிடைக்கும்.
ஐயா ராசா, அம்மாக்கு உன்னை விட்டா யாரு சாமி இருக்கா? எனக்கு நீ தானப்பா எல்லாம். எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என்ன வெளியே கொண்டுட்டு வந்துறியா? அம்மா ஏதோ 1 ரூபா 2 ரூபா கடனை வாங்கியிருந்தீங்கன்னா என் தலையை அடமான வச்சாது எப்படியாவது பரட்டி கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். பெத்த கடமைக்கும் பிள்ளையோட பொறுப்புக்கும் ஏதாவது செஞ்சுதான் தீரணும். ஆனால் நீ எனக்குன்னு 1 ரூபா கூட வாங்காம 25 லட்சத்தை உன் மகளுக்குன்னு வாங்கியிருக்க. அதுக்கு நான் எப்படிம்மா கடன் பட முடியும்? நான் எங்கே போய் சம்பாதிக்கிறது இம்பிட்டு காசை? அப்ப மயனும் கை விரிச்சாச்சு. என்ன பங்கசம்மா, இப்ப என்ன பண்ண போறீரு? பொறுமையாத்தான் கேக்குறேன். கத்தல, அதட்டல, ஓப்படல, எதுவும் பண்ணல. கம்பெடுக்கல, கத்தி எடுக்கல, கையில பத்திரம் இருக்கு. இப்பவே எழுதி கொடுத்தீங்கன்னா விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளியில போங்க, நான் வாடகைக்கு விட்டுக்கிறேன். எப்பா தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாதயா. இது என் வீட்டுக்காரர் வாழ்ந்த வீடு. சுப்பிரமணி அப்பாரு நினைவா. இந்த வீடை தவிர வேற எதுவும் என்கிட்ட இல்லப்பா. அப்படியெல்லாம் தயவு செஞ்சு வாய் வைக்காத, வாய் வைக்காத. ஏம்மா, இதெல்லாம் நீங்க அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அடமானம் வச்சுட்டு இப்போ உட்காந்து அது இதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தேவை காசு. காசை கொடுத்தா கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். இதுக்கு மேலே இந்த வட்டியை குட்டியை கொடுங்கிற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட வேணாம். கொடுத்தா அசலு, இல்லைன்னா இந்த வீடு என் பேருக்கு. எப்படி வசதி? என்னப்பா சொல்ற? ஒரே நேரத்துல நான் எப்படி அசலை கொடுக்க முடியும்? அது ஏன் பாடு இல்ல, உங்க பாடு. நீங்க தான் பாத்துக்கிறேன்னு. சுப்பிரமணி, இந்த விஷயத்துல என்ன இழுக்காதம்மா. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வீடும் எனக்கு வேணாம், இந்த வாசலும் எனக்கு வேணாம். நீ என்னமோ பண்ணு, என்னமோ செய், எனக்கு என்ன வந்துச்சு? ஐயா சுப்பிரமணி, சுப்பிரமணி. என்ன பங்கசம்மா, உங்க புள்ள அவர் பாட்டுக்கு கையை உரிச்சிட்டு போயிட்டாரு. உங்க மேல அப்படித்தான் பாசமோ? ஏசா, நீனும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவன் தானே. என் தவிப்பு உனக்கு புரியலையா? கொஞ்ச நாளைக்கு எடுக்கூடிய நான் எப்படியாவது வட்டியை கொடுத்துட்றேன். அதான் நான் சொல்லிட்டேன்லம்மா, இனிமே இந்த வட்டியை கொடுன்னு சொல்றதுக்கான பேச்சுக்கு இடமே இல்லை. கொடுத்தா அசலை கொடு, இல்லைன்னா வீட்டை கொடு, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. அம்புட்டையை நான் எப்படிப்பா ஒன்னா கொடுக்க முடியும்? இந்த கிழவியால அம்புட்டு பணத்தை எங்க இருந்து பெறட்ட முடியும்? நான் ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டேன், மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டேன், பெட்டி சட்டி அள்ளி வெளியே தூக்கி வீசி பார்த்துட்டேன். எதுக்குமே அசராத நீ இதுக்கு மேலேயா வட்டியை கொண்டு வந்து கொடுக்க போற? உனக்கெல்லாம் அசிங்கம்ங்கிறது ஏதாவது தெரிஞ்சா தானே. ஆத்தாடி வட்டிக்காரன் வருவானே, நம்மளை அசிங்கப்படுத்துவானே, பெட்டி அள்ளி வெளியில வீசுவானேன்னு கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுக்களுக்கும் உங்களை மாதிரி ஜென்மங்களுக்கும் தான் கூச்சம்னா என்னன்னே தெரியாதே. இங்க பாரு, நாளைக்கே எனக்கு அசல் வந்து சேரணும். அதுக்குள்ள வந்து சேரல என்ன நடக்குங்கிறது அப்புறம் தெரியும். தம்பி, நாளைக்கு எப்படியா என்னால கொடுக்க முடியும்? நான் என்னையா பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ உன் வயலை விப்பியோ, வரப்ப விப்பியோ, என்னத்தை விப்பியோ, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு நாளைக்கே அசல் முழுக்க வந்து சேரணும். இல்ல இந்த வீட்டை எழுதி வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? முருகேசா, வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். என்னடியே கல்யாணக்கார வீட்டுல விருந்துக்கு கூப்பிட்டது மாதிரி வணக்கம் வணக்கம்ங்கிற? நம்ம வீட்டுக்குள்ள தானே வந்திருக்கோம். அம்மா, நான் வச்ச விருந்த சாப்பிட்றதுக்கு தானே வந்திருக்கிய. அப்ப உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதானே மரியாதையா இருக்கேன். இந்த இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பொங்கலை வச்சு இறக்கிட்டியே. பொங்கல் என்ன விடிய விடியவா வச்சுக்கிட்டு இருப்பாங்க? அதெல்லாம் வச்சா சட்டை கிளவி வந்து உட்காரு உட்காரு. ஊரே காலையில சூரிய பொங்கலே வச்சிருச்சு. நம்ம தான் லேட்டா 11:45 to 12:45, 10:45 to 11:45 லேட்டா வச்சது. மருமக லேட்டா வச்சாலும் லேட்டஸ்டா வச்சிருக்கும்ல. மருமக மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் மாமா உங்களை எங்கேயோ கொண்டுட்டு போகுது. வாங்க மாமா, வந்து உட்காருங்க உட்காருங்க. வந்து உட்காந்து மருமக வச்ச பொங்கலை டேஸ்ட் பாருங்க. அடியே, அரிசி பருப்பெல்லாம் முறையா போட்டு முறையாத்தானே வச்ச? உன்னைய நம்பி நான் பாட்டுக்கு விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டேன். ஒழுங்கு இல்லாம எதுவும் பண்ணிரலையே. என் மேல நீங்க நம்பிக்கை வைக்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் நான் எடுத்து வச்ச எல்லா பொருளையும் உங்க கண்ணு முன்னாடியே காட்டுனேன். காட்டுனேன். 7 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. இன்னுமா திருந்தாம தெரிய போற? திருந்திருப்ப. முதல்ல பொங்கல் எடுத்து வைமா, சாப்பிட ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஐயோ மன்னவர் மாமா, உங்களுக்கு இல்லாத பொங்கலா? உங்களுக்காகத்தான் பொங்கப்பானையே வெயிட்டிங். நீங்க வந்ததான் முதல்ல சாப்பிடணுமேனு நாங்க டேஸ்ட் கூட பார்க்காம உட்காந்துருக்கோம். அடி இலை ஓட்டு சாமியும் புட்டியா இல்லையா? சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இருந்தாலும் சாப்பிட்றது முறையா இருக்காதுல்ல. அதான் பெரியவங்க நீங்க 2 பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டு நாங்க சாப்பிடணும். என்ன இல்ல தகலவி, வீட்டுல உள்ள பெரியவங்க உசுரோட இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு உசுர விட்டுறக்கூடாதுல்ல. என்னடி வளர்ற? அது ஒண்ணுமில்ல தகலவி, வாய் ஏதோ கொளருது, ஒளருது. அதெல்லாம் நீ விடு. பொங்கல் சாப்பிட்றியா சாப்பிடலையா?
எடுத்து வை, என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாப்போம். குடுமா முதல்ல நீ வச்ச பொங்கலை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை. மாமா அத்தை இந்தாங்க, இந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு 2 பேரும் சேர்ந்தாப்புல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னைக்கு இதே மாதிரி பொங்கலை உங்களுக்கு வடிச்சு போடணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. திண்டு பார்த்துட்டு சொல்றான், இதே மாதிரி வடிச்சு போடணுமா வேணாமான்னு. மருமகளை திட்டிக்கிட்டே இருக்காதாலம்மா, நீ இல்லாமலே மருமக பொங்க வச்சிருக்குல்ல, அது பெருமை தானே. சரி கொண்டா, மாமனார் சப்போட்டு உனக்கு ரொம்பத்தேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கிளவி திங்கிறதுக்கு முன்னாடியே வாயை பொளக்குது. அத்தை கிளவி, என்னடி பொங்கச்சோறு செக்கச்சவேர்னு இருக்கு? அதானம்மா, பொங்கச்சோறு வெள்ளமெல்லாம் போட்டு மஞ்சட்டின்னு தானே இருக்கேன், இது என்ன சிவப்பு கலர்ல இருக்கு? ஐயோ மாமா, கலரா முக்கியம், டேஸ்ட் தான் முக்கியம். சாப்பிட்டு பாருங்க. ஏண்டி பொங்கலுக்கு கலரே சரியில்லையே, டேஸ்ட் எப்படி இருக்குமா? என்னடி கலர் இது சிவப்பு கலர்ல? மல்லிகை கடைக்காரன் நேத்து வெள்ளத்துல ஏமாத்திட்டான் அத்தை கிளவி. பழைய வெள்ளத்தை கொடுத்து பொங்கல் எல்லாம் கண்ணங்கரையர்னு இருந்துச்சு. அதான் கலர் மாறுறதுக்காக கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டேன். என்னடி சொல்ற, கேசரி பவுடர் போட்டியா? பொங்கச்சோறுல எவ்வளவு கேசரி பவுடர் போட்டு கிண்டு வேலாம்டி? கலர் மாறல அத்தை கிளவி, நான் என்ன செய்ய? கேசரி பவுடர் நீ மஞ்சள் கலர்லயாவது வாங்கி வச்சிருக்கியா? அதுவும் சிவப்பு கலர்ல வாங்கி வச்சு புல்லாம் சிவப்பா போச்சு. நான் என்னத்த கண்டேன் இப்படி மாறும்னு? ஆனா டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கு. ஆனா உன்னையெல்லாம் நம்பி பொங்க வைக்க சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பாரு, என் புத்திய செருப்பாலே அடிக்க முடியே. சை, என்னம்மா அது? டேஸ்டாவது நல்லா இருக்குமான்னு நினைச்சா நெருன்னு மண்ணாட்டமா இருக்கு. ஒண்ணும் இல்ல மாமா, கொட்டுன பிறகுதான் அது சிவப்பு கலர் கேசரி பவுடர்னு தெரிஞ்சிச்சு. சரி, அந்த கலரை எப்படியாவது மறைச்சு விட்டுருமேன்னு கோலமாவுல இருந்த மஞ்சள் கலர் பொடியை கொட்டி கிண்டுனேன். அது கொஞ்சம் நெருன்னு ஆயிருச்சு, என்னன்னு தெரியல. கிழவி, பொங்கல் தான் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. கிழவி சாப்பிட்டு பாரு. அப்பத்தா, இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? ஏய் வயசு புள்ள, நீ தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வாடா, எனக்கு என்னத்த நான் பார்த்தேன். இல்லை, நல்ல வயசு பிள்ளைகளோட போனீங்கன்னா படம் பார்த்துட்டு வரலாம். கிழவியோட போய் என்னடா செய்ய போற? ஆமா, நீங்க இருக்கீங்க வருங்க, என்ன வேசனம்னு ஒரு விவசாயம் கிடையாது. இல்லடி, அவன் நம்மளை கூப்பிடுறானே, அதுக்காக சொன்னேன். நம்மளை கூப்பிட்டா வரலைன்னு சொல்லுங்க, அதுக்காக அவனை வயசு புள்ள பார்த்து கூட்டிட்டு போக சொல்றீங்களே? அப்படி சொல்லலடி, வயசான காலத்துல நம்மள போய் கூப்பிடுறானேங்கிறதுக்காக சொன்னேன். இவ ஒருத்தி உடனே வந்துருவா. சரி 2 பேரும் அடிச்சுக்காதீங்க, கிளம்புங்க, படத்துக்கு போயிட்டு வந்துடலாம். என்னடா படம், இந்த வயசுக்கு மேல நான் என்னடா தியேட்டர்ல உட்கார போறேன்? ஆமா ரோஹித், நீ போயிட்டு வா சாமி, நீ போய் பார்த்து நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு பத்தாத, உன் பிறண்டுகளோட போயிட்டு வா. தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் போர் அடிக்குதா பத்தா? ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானே பொங்கலுக்கே வந்திருக்கேன். அப்புறம் இப்ப கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணலைன்னா எப்படி? எனக்கு கஷ்டமா இருக்காதா? ரோஹித், என்னடா தேட்டர்னு அடிபடுது? படத்துக்கு போறோமா? போறோமா இல்ல, நாங்க போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன படத்துக்குடா போறோம்? போறோம் தான், ஆனா எல்லாரும் இல்ல, நான் அப்பத்தா தாத்தா மட்டும் போறோம். ஏண்டா அம்மாவை கூட்டிட்டு போக மாட்டியா? நான் வரக்கூடாதா? ரோஹித், அம்மா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. ரோஹித், நம்ம 3 பேரும் சேர்ந்து போலாம், நல்லா ஜாலியா இருக்கும்லடா. நீங்க அப்பாலாம் தான் அடிக்கடி வெளில போறீங்கல்ல, அப்பத்தாவும் தாத்தாவும் தான் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளில வர மாட்டேங்கிறாங்க. அவங்க கூட சந்தோஷமா ஜாலியா போயிட்டு வரலான்னு தோணுச்சு. அப்ப எங்க கூட வந்தா ஜாலியா சந்தோஷமா இருக்காதுன்றியா? நீங்க தான் அடிக்கடி வெளியில போறீங்க வரீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து மூவிக்கு போக தானே செய்றீங்க. அப்பத்தா தாத்தா அந்த மாதிரி இல்லைல்ல, அவங்க படத்துக்கு போய் பல வருஷம் ஆச்சு. தியேட்டர் எந்த பக்கம் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் அவங்க கூட போறேன், எனக்கு அதான் வேணும். அப்ப அம்மா மேல உள்ள கோவம் உனக்கு இன்னும் போகல, அப்படிதானே? இல்ல, கோவம்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கூட போகணும்னு ஆசையா இருந்தது, அவ்வளோதான். சரிடா, நீ அப்போ அவங்க கூடயே போயிட்டு வா. இது போயிட்டு வா சாமி, நீங்க எல்லாம் குடும்பமா போயிட்டு வாங்க, அப்பதானே நல்லா இருக்கேன். இப்ப நீங்க யார பார்த்தா? நீங்க நம்ம குடும்பம் இல்லையா? இல்லடா, நான் அதுக்கு சொல்ல வரல. நான் ஹாப்பியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? என்னடா இப்படி கேக்குற? உன் சந்தோஷம் தானடா எங்களுக்கு முக்கியம், அதை காட்டி வேற என்ன? ஏன் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா அப்ப 2 பேரும் கிளம்புங்க. சரி, அப்ப அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து போகலாமா? நான் எங்கேயும் வரல. ஏமா சௌமியா, நாங்க வர்றதுனால வரமாட்டோம்னு சொல்றியோ? இல்லத்த, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க பேரனுக்கு தான் நான் கூட வர்றது பிடிக்கலையே, நான் வந்தாதான் அவனால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறானே. பெத்த தாய் மேலேயே இவ்வளோ வன்மத்தை கக்குறான். ச்சே, இவன் எனக்கு தான் பிறந்தானான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. அப்பதா அதான் அவங்களே வரலன்ட்டாங்கல்ல, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, போயிட்டு வந்துடலாம். என்ன ரோஹித் இப்படி புதிவாதம் பண்ற? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போவோம்,
இல்லைன்னா நாங்க வரல. அவங்களே வரலன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஏன் அவங்கள ப்ரெஷர் பண்றீங்க? யாரையும் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனா அவ்வளவு நல்லா இருக்காது. நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். நம்ம போனா ஜாலியா இருக்கும்ல. ஆமாடா, பெத்த தாயி உன் கூட வந்தா உன் சந்தோஷம் கெட்டு போயிடும். தாத்தா பாட்டிங்க கூட போனா உனக்கு சந்தோஷமா இருக்கும். ச்சே, நீ எல்லாம் என்ன புள்ளடா? எப்படா நம்ம புள்ள வீட்டுக்கு வருவான்னு நீ வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்து உனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சா எதையும் சாப்பிட மாட்டேன். நான் பண்ணின பொங்கலை கூட நீ தொட்டு பார்க்கணும்னு நினைக்க மாட்டேங்கிற. நான் வாங்கிட்டு வந்தேங்கிறதுக்காக அந்த கரும்பு மொழியை கூட இன்னும் எடுத்து நீ கடிச்சு பார்க்கல. இவ்வளோ வன்மத்தை கொட்டுற அளவுக்கு நான் என்னடா பண்ணினேன்? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 4 விஷயங்கள் பண்ணியிருப்பேன். அது எல்லாம் உனக்கு தப்பா தெரியுது, அப்படித்தானே? அப்பதா கிளம்புங்க போலாம். ச்சீ, ஏன்டா என் வயித்துல பிறந்துட்டு இப்படி என்ன கஷ்டப்படுத்துறியோ? உன்ன மாதிரி ஒரு புள்ள இந்த உலகத்திலே இருக்க மாட்டான்டா. அப்பதா கிளம்புறீங்களா இல்லையா? தாத்தா வரீங்களா என்ன? மருதாயி, அவன் தான் இப்படி தூரம் ஆசைப்படுறான்ல. சரி வா போயிட்டு வருவோம். அவன் சந்தோஷத்தை காட்டி வேற என்ன? இல்லங்க, அது வந்து வா போயிட்டு வருவோம். சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. பெத்தவளை ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்ப்பான், ஆனா மத்த எல்லாரையும் கூட்டிட்டு போய் நல்ல குதூகலப்படுத்துவான். சந்தோஷமா இருங்க எல்லாரும் இந்த வீட்டுல, என்ன தவிர சந்தோஷமா இருங்க. என்னமா சொல்ற? கரும்பு திருட போனியா? ஐயோ நெசமாத்தேன். நெடுவாளி பேச்ச கேட்டுக்கிட்டு நாங்களும் போய் படாத பாடல்ல அந்த கரும்பு காட்டுக்குள்ள பாம்பை விட்டுட்டோம் பள்ளியை விட்டுட்டோம்னு சும்மா தான் சொல்றேன். எனக்குன்னு ஓடியாந்தா சரியான பாம்பு. அம்மாக்கு மேல வந்து நின்றுச்சுன்னா பாரு, அத்தா தண்டி பாம்புடி. அப்புறம் எப்படிமா வந்தீங்க? எப்படி வந்தா? துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடியாந்தான். வேற என்ன செய்யறது? ஆனா அதே ஓட்டத்தை ஈசிஆர்ல வச்சிருந்தேன்னா இந்நேரம் அம்மா இழைச்சி எலும்பு குச்சியாட்டமா ஆயிருப்பேன். அம்மா அம்மா, நீ டயட்ல இருக்கேன்னு சொன்ன, கரும்பு திங்கிற? ஏண்டி கரும்பு திங்க கூடாதானே? ஆமா, டயட்ல இருக்கும் போதெல்லாம் கரும்பு சாப்பிட மாட்டாங்களே. கரும்பு ஸ்வீட் தானே. இது இனிமே கிடைக்காதுல்ல. வருஷத்துல ஒரு நாள் தான் கிடைக்கும். அதான் இன்னைக்கு ஒரு நாள் திண்டுக்கலாமேன்னு பாக்குறேன். அம்மா, ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஸ்ட்ரிக்டா இருமா. அப்பதான் வெயிட் லாஸ் ஆகும். சும்மா சீட்டிங் பண்ணிட்டே இருந்தேன்னா அப்புறம் ஏறும் இறங்கும் இப்படிதாம்மா போகும். நீ கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண. அம்மாவும் முயற்சி பண்ணிக்கிட்டே தம்பிட்டு இருக்கேன். இந்த டீ காப்பி குடிக்கிறது இல்ல, சுகர் போட்டு ஒன்றும் சாப்பிட்றது இல்ல, அப்புறம் இந்த பப்புசு வடை இதெல்லாம் தொட்டு கூட பார்க்கறது இல்ல தெரியுமா? முறுக்கு மிச்சர் எல்லாம் காப்பியில விட்டு குடிப்பேன்ல, அதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது தெரியுமா? நிஜமா அம்மா? டீல மிச்சர் போட்டு குடிச்சாதான் குடிக்க முடியும்னு சொல்லுவேன். இல்லடி, அதெல்லாம் அம்மா சாப்பிட்றதே இல்ல. நிஜமாவா? அம்மாவா? அப்பா அம்மாவுக்காக எனக்கும் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் பப்ஸ் சாப்பிட்டு பல நாள் ஆச்சுடி. 1ஆம் தேதியில இருந்து எதுவுமே கிடையாது. வீட்டுல ஸ்வீட் கூட வாங்கி வைக்கிறது இல்ல. இன்னைக்கு தான் கரும்பெடுத்து கையில வச்சிருக்கேன். அப்பாடி நல்ல வேலை. நான்லாம் ஹாஸ்டல்ல பாக்ஸா வாங்கி வச்சு சாப்பிட்றேன்ப்பா. அம்மா ஏன்டி அவளை வம்பிழுக்கிற? நீ தான் ஹாஸ்டல்ல சோறு திங்க மாட்டோங்கிற, அதைனாலும் தின்னு தானே வாங்கி கொடுக்குறான். சாப்பாடெல்லாம் இப்ப நல்லா பழகிருச்சா? பிடிச்சிருச்சா உனக்கு? ஓகேவா இருக்குமா. ஆனா நீ சமைக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ சாப்பிடலாம். அப்படித்தான் மக்கா இருக்கும். வீட்டில் 4 பேருக்கு சமைக்கிற சாப்பாடு 2 நாளைக்கு ஒரு மாதிரியும் 2ஆம் நாத்து ஒரு மாதிரியும் இருக்கு. நீ ஹாஸ்டலில் 400 பேர் 500 பேருக்கு சமைக்கிறாங்க. ஒரே மாதிரி இருக்கும்னு கேட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம தான் அனுசரிச்சுக்கிறேன்னு. சாப்பாடெல்லாம் பெருசாக கதறக்கூடாது. நல்லா படிக்கணும் சரியா? படிச்சுட்டு தாம்மா இருக்கேன், ஆனால் கஷ்டமா இருக்கு. அம்மா, அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு பண்ற அட்வைஸ்மா. இது டாக்டருக்கு படிக்கிறேங்கிற பேர்ல சும்மா சுத்தி பார்க்க போயிருக்கு. ஒரு மண்ணும் தெரியாது மக்கு. ஆமா ஆமா, அதனால தானே 9th 4 வருஷம் படிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கோம். ஏய், நீ வந்து பாத்தியா? நீ அடுத்த வருஷம் 10th எடுக்கிற மார்க்கை நான் பாக்குறேன்டி. 9th நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட், 10th நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவ பிங்குன்னு மேமே சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? யாரு நீ? ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஏன் அவளை வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? விடு. அவ மட்டும் என்ன அப்படி சொல்லலாமா? நீ டாக்டரா வருவேன்னு எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா இம்புட்டு காடு இம்புட்டு தேசம் கொண்டு போய் உன்ன படிக்க வைப்போமா? நீ டாக்டர்னு சொல்லிட்டு இவ ஒரு கம்பவுண்டர் கூட ஆக மாட்டா. நீ என்ன பாத்துக்கிட்டே இரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா அது இதுன்னு. வாங்க மாமா, கரும்பு திங்கிறீங்களா? கரும்பு வேணா, ஒரு மண்ணு வேணா. ஏன் மாமா என்னமா மாதிரி பேசுறிய? உங்க அம்மா வீட்டுக்கு பொங்கச்சோறு கொடுக்கத்தானே போனிய? பட்டிக்கார முருகேசன் வீடை எழுதி வாங்குறதுக்கு வந்திருக்க அன்னைக்கு வீட்டை சப்தி பண்றது மாதிரி பண்ணிட்டு போறாங்க. இனிமே அம்பிடுத்தேன். எங்க அப்பா வாழ்ந்த வீடு ஒண்ணும் இல்லாம ஊர் போயிட்ட போகுது. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் விளங்கல. என்னப்பா சொல்றீங்க? வட்டி காசு 2 மாசமா கட்டவே இல்லையா. இதுக்கு மேல எனக்கு வட்டி பணம்லாம் வேணாம். உன்ன வீட்டுக்கு எனக்கு லோலோன்னு அலைய முடியாது. அசல ஒத்த வரியில கொடுத்தா கொடு, இல்லைன்னா வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருன்னு அவன் பாட்டுக்கு கண்ட மேனிக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கான் அன்னைக்கு. அந்த லைலாவுக்கு வாங்கி கொடுத்த காசா?
அந்த காசு தான் அன்னைக்கு வேற என்ன. உடனே இவங்க நீலி கண்ணீரை வடிச்சிட்டு உனக்காகத்தான் இந்த வீடு, உன் பிள்ளைகளுக்காகத்தான் இந்த வீடு, எப்படியாவது இந்த காசை பிரட்டி நீ கொடுத்துரு, இந்த வீடு உனக்கு தானடா கொடுக்க போறேன், வேற யாருக்கும் கொடுக்க போறேன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்குது. வீட்டை கொடுக்கறவங்க தான் விரட்டி விட்டு அழகு பார்த்தாங்களாமா? நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, அதெல்லாம் என்னால சல்லி பைசா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன், என்ன காரணத்துக்காக யாருக்காக காசு வாங்கினாங்களோ அவள்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? நம்மள்ட்ட எதுக்கு வந்து நிக்கிறாங்களா? நம்மளதான் தாயும் இல்ல புள்ளையும் இல்லைன்னு விரட்டி விட்டாச்சு. ஏதோ நம்மள ஒதுங்கி இருக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு போய் கேட்டுக்கிட்டோம்னா ஒரே இதான் ஆடுவாங்களோ? நல்ல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டியே. நான் என்னத்தையாவது பாக்குறோம்னு சொல்லிட்டு வந்திருந்தாலே இருக்கு, அப்புறம் தெரிஞ்சிருக்கேன் இந்த அன்னைக்கு பிள்ளை யாருன்னு. அம்மா, அப்ப நம்ம வீடு இதும் நம்ம வீடு. அந்த வீட்டுக்கு நம்மளுக்கு தான் ஒட்டுமில்ல உறவு இல்லைன்னு வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன நம்ம வீடு? அந்த வீடு எப்படி போனா நம்மளுக்கு என்ன செய்யுது? அம்மா, 1 ரூபா 2 ரூபா இல்லம்டி, 25 லட்சம் ரூபா உன் அத்தைக்காரிக்காண்டி வாங்கி கொடுத்துருக்க அந்த கிழவி. அப்பேற்பட்ட காசை யார் பரட்டி கொடுக்கறது? 50 காசை வாங்கி கொடுக்கறதுக்குலாம் நம்ம ஆயுசு காணுமா? 50 காசுக்கு நம்ம எங்க போறது? என்ன நீங்கள் ஒரு படியா பம்மறியில என்ன? இல்லம்மா, அதுக்கு சொல்லல, அது நம்ம வீடு தானே, அதுக்காக கேட்டேன். நம்ம வீடுன்னு எப்படி நிம்மி சொல்ற? அது நம்ம வீடா? நம்ம வீடுன்னு அவங்க நினைச்சிருந்தா நம்மளெல்லாம் அன்னைக்கு வெளியில விரட்டி விட்டுருப்பாங்களா? அதை பத்தி நம்ம இனிமே வாயில வச்சு கூட பேசக்கூடாது. அவங்க வீடு, அவங்க வாசம், அவங்க வீட்டுக்காரர் கட்டினது என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன, எங்க அப்பா வாழ்ந்த வீடாச்சு, அவர் ஞாபகர்த்தமா அது ஒன்று தானே இருக்கேன்னு நினைச்சேன். இனிமே அதுக்கு ஒன்றும் இல்லை. என்னைக்கு எங்க அப்பா என் மனசுல இருக்காரு, எனக்கு தெய்வமா இருந்து என் பிள்ளையில நல்லபடியா பாத்துக்குருவாரு. அவர் ஆசீர்வாதம் என்னைக்கு எங்களுக்கு இருக்கு, அது இருந்தா போதும். இனிமே அந்த வீட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? என்னமோ பண்ணட்டும். நீங்க வட்டிக்காரன்ட்ட எதுவும் பேசலையா? நம்ம என்ன பேச சொல்ற? சம்மந்தப்பட்டவங்க அவங்க, நம்மளா காசு வாங்கினா அவங்க என்னமோ பண்ணிக்கிறதுன்னு நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு வந்துட்டேன். நல்ல வேலை மாமா, உங்க அம்மா அழுகிற நீலி கண்ணீரை பார்த்துட்டு நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன், எப்படியாவது என் தலையை அடமான வச்சாது நான் காசு கொடுத்துறோம்னு சொல்லாம வந்தியல்ல, அது வரைக்கும் நல்லதுதான். ஏதாவது ஓட்டவாய்த்தனமா வளராம இருந்தியல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். நான் எப்படி அன்னைக்கு எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட என்ன இருக்கு நான் கொடுக்கறதுக்கு? என் உசுறு தான் இருக்கு. அதையும் வேரோட உருவி குடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் உங்க அம்மா தயாரா தான் இருப்பாங்க. அவங்க தான் எதுக்கு அஞ்சாதவங்களாச்சே. அம்மா கஷ்டப்படும் போது மகளோட சேர்ந்துக்கிட்டு கட்டை எடுக்கவும் கம்பை எடுக்கவும் காலை உடைக்கவும் இவனுக்கு இதெல்லாம் வேணும்னு கூட பண்ணிக்கிட்டு தானே தெரிஞ்சாக. அப்படிலாம் பண்ணவங்களுக்கு நம்ம ஏன் இறக்கப்படணும்? பண்ணட்டும் பண்ணட்டும், மகளுக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல, மகளே வந்து கொடுக்கட்டும். எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை.